நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கு முன்பாகவும் நான் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பு தகப்பனே, இந்த நாளின் செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இம்மட்டுமா எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். இனி வரும் நாட்களிலும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களோடு பேசும், இடைபடும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி. ஆதியாகமம் 39 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இந்த புதிய மாதத்திலையும் புதிய வாரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கிறார். ஸோ நம்முடைய வீட்டிலும் நமக்கு வெளியில் உண்டான எல்லாவற்றிலும் உள்ள பணியிடமாக இருக்கலாம், ஊழிய காரியங்களாக இருக்கலாம், அண்டை அயலாரோட நம்முடைய உறவாக இருக்கலாம், சொந்த பந்தங்களோட நம்முடைய காரியங்களாக இருக்கும். எல்லா எல்லையிலும் வீட்டிலும் வெளியிலும் நமக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்கரில் இருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். அவர் வாக்களின பிரகாரமாகவே நமக்கு செய்வார் என்பதை நாம் விசுவாசிப்போம். தொடர்ந்து வேத வசனங்களை தியானிப்போம். பாருங்க, இந்த வசனத்தில் இந்த கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இந்த நாளில் நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். இந்த நாளில் நம்ம ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த நாளில் சொன்ன இந்த வசனத்தின்படியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் யாருடைய நிமித்தம்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். எப்படி யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனாகிய போத்திபாரோட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே போல நாமும் நம்முடைய வீடும் நமக்குரிய எல்லாவற்றும் ஆசீர்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அவர் நமக்காக சிலுவையில் சிந்தின விலையேற பெற்ற இரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் கிரயமாக செலுத்தி இருக்கிறார்ங்கிறத முதலாவது நம்ம விசுவாசிப்போம். விசுவாசித்து அந்த ஆசீர்வாதங்களை உரிமை பாராட்டுவோம். ஏற்ற காலங்களில் கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க நமக்கு அருள் செய்வாராக. பாருங்க, இந்த வசனத்தில் ஆதியாகமம் 39 முதல் வசனம் சொல்லுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு எப்படி எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாரோ அதே போல இயேசுவானவர் யோசேப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு
தகப்பனையும் தகப்பன் வீட்டாரையும் பிரிந்து இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பரம தகப்பனையும் பரலோக சந்தோஷத்தையும் துறந்து இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு வரப்பட்டார். யாருக்காக? நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. அவர் அந்த பரலோக சந்தோஷங்களெல்லாம் துறந்து அப்பாவோட செல்ல பிள்ளையாக இருந்தவர் இந்த நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டார் என்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த யோசேப்பு எப்படி எகிப்தில் இருந்தபோது அந்த எகிப்தியன் வீட்டு ஆசீர்வாதமாக இருந்ததோ, அதே போல் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். நமக்கு அவர் போதுமானதாக இருக்கிறார் என்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அவர் நிமித்தம் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, இந்த நாளில் இந்த போத்திபாரோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு அவன் என்ன செய்தான், அவன் செய்த ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானித்து நாமும் அந்த காரியத்தை மிகவும் எளிமையாக செய்ய தீர்மானிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக கூட இந்த யோசேப்போட ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 39வது அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, எப்படி யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே போல் நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவானவர் இருந்தார். இதைத்தான் வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது. இயேசுவானவரே மாம்சத்தில் இருந்த நாட்களில் இதை தன் வாயினால் அறிக்கையிட்டிருக்கிறாரு. நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதா இருக்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்காரு. ஸோ நம்மோடு கூட பிதா இருக்கிறாரு, அவர் நம்மை தனியே இருக்க விடவில்லை. அப்போது அந்த பிதாவோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் நமக்குள்ள வாசம் பண்ண அனுமதித்ததுனால, நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆனதுனால, எப்படி அந்த யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதே போல அந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் பிதாவினுடையவைகள் என்னுடையவைகளாய் இருக்கிறது, என்னுடையவைகளை எல்லாம் உங்களுடையவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வேதத்தில். ஸோ அப்போ அவருடையவைகள் எல்லாம் நமக்குள்ளது. அவருக்குரிய பரலோக சந்தோஷம், அவருக்குரிய பரலோக மகிழ்ச்சி, அவருக்குரிய பரலோக வல்லமை, அவருக்குரிய பரலோக கனம், மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கும் வாக்களிக்கிறாரு. ஏன்னா பிதா பிதா நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி பார்க்குறாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வச்சு பார்க்கறதுனால அவர் நம்ம பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை பார்க்காரு. நம்மை இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பதுனால நாமும் ஆசீர்வாதமாக இருக்கோம். அதைத்தான் போத்திபார் சொல்கிறார் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறத இந்த உலகத்தார் கண்டுகொள்ளத்தக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மை பரலோக பிதாவானவர் கண்டு அவருடைய அன்பையும் வல்லமையும் நமக்காக என்ன செய்கிறாரு. எப்படி நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம ஒரு அழகான பொருளையோ அழகான சிறு குழந்தையாக இருந்தால் ஒரு விளையாட்டு ஜாமானோ அந்த படிக்கிற பிள்ளைக்கு அதற்கேற்ற பொருட்களோ இருக்கும்போது நம்ம அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம். அதே போல் நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும்போது அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அதே போல் பிதாவானவரும் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் நமக்கும் செய்கிறவராக இருக்கிறதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இதை இந்த உலகத்தார் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்வார், அவருடைய நன்மைகள்னால அவருடைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். அதே நேரத்தில் நமக்கு தேவையில்லாதது எதுனும் ஆண்டவருக்கு தெரியும். உள்ள தேவையில்லாத ஆசைகள் நம்ம பட்டால் கட்டாயம் அதை நமக்கு என்ன செய்ய மாட்டார், தரவும் மாட்டார். எது நமக்கு
நமக்கு ஆசீர்வாதமோ, எது நமக்கு நல்லதோ, அதை நன்மையானதோ அதை மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு தருவார். எப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம நேசித்து அவங்களுக்கு பிரியமான, அவங்களுக்கு எது நன்மையானதாக இருக்குமோ, எது ஆசீர்வாதமானதாக இருக்குமோ அதை மட்டும் நம்ம செய்கிறது போல நம்முடைய பிதாவானவரும் கூட நமக்குரிய நன்மையானத காரியங்களை, நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை வீட்டிலும் வெளியிலும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இல்லை வேதனையான ஆசீர்வாதம் இல்லை, வேதனை இல்லாத ஆசீர்வாதம், சமாதானமான ஆசீர்வாதம், நம்ம அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். பார்ப்போம். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுனால பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுகிறார். இன்னும் நமக்கு இதுவரைக்கும் நமக்கு எத்தனையோ நன்மைகளை தந்திருக்கிறாரு. இன்னும் எத்தனையோ நன்மைகளை தர அவர் ஆசை உள்ளவரா, ஆயத்தமாக இருக்கிறவரா இருக்கிறாரு. ஆனால் நாம் கிட்ட இருந்து அன்று எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், முதலாவதாக கூட அந்த போத்திபார் என்ன பண்ணார் பாருங்க, முதல்ல அறிஞ்சுக்கிட்டார். யோசேப்போட கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத அவர் அறிந்து கொண்டார். அதே போல் இந்த நாட்களில் நமக்கும் அந்த கர்த்தரை அறிகிற அறிவு என்ன செய்யணும், வரணும். எப்படின்னா, கர்த்தர் இயேசுவானவரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவானவரை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய இருதயத்தில் நான் இடம் கொடுத்துருக்கிறதுனால, என்னுடைய இல்லத்தில் நான் இடம் கொடுத்துருக்கிறதுனால, என்னுடைய எல்லாவற்றிலும் அவருக்கு போதுமான இடத்தை நான் கொடுத்துருக்கிறதுனால, அவர் நிமித்தம் நானும் எனக்குரியவைகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நான் முதல்ல அறிந்து என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். இயேசுவானவரை பிதா ஆசீர்வதிக்கிறார். அந்த இயேசுவானவரின் நிமித்தம் நானும் எனது குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என்னுடைய கிரியையினால் அல்ல, என்னுடைய நீதியினால் அல்ல, என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, இயேசுவானவர் நிமித்தமே, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமே, அவரை என்னுடைய தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்ணுவதின் நிமித்தமே, அவரை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் ஆராதிப்பதின் நிமித்தமே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், அறிந்து அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு அவருக்கு நன்றியை செலுத்தி துதியை செலுத்தி அவரை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இன்னும் உயர்த்த 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 நாமும் உயர்ந்த நன்மைகளை, உன்னத நன்மைகளை, அழியாத நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, அந்த 39வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி. இரண்டாவது அவர் என்ன செஞ்சாரு போத்திபார்னு பார்த்தா, முதலாவது யோசேப்போட கடவுள் இருக்கிறாருங்கிறத கண்டுகிட்டாரு. இரண்டாவதா அந்த கண்டுகொண்டு இவரை என் வீட்டுக்கு நான் என்னதாக்க போறேன், விசாரணை கர்த்தனா ஆக்க போறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விசாரணை கர்த்தனா ஆக்க போறேன்னு சொல்லி தன் மனதில் நியமித்ததை நினைச்சதை செய்யவும் செய்தாரு. அவரை தன்னுடைய எல்லா காரியத்துக்கும் விசாரணை கர்த்தனாய் மாற்றினார். பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோன்னு சிலர் ஒரு பெரிய மனிதர்களை நாம் பார்க்கும்போது, நம்ம உறவுக்காரங்களாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை சர்ச்சில் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கவங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட போய் நம்முடைய காரியத்தை ஒப்புவிச்சிடணும், நம்முடைய காரியத்துக்கு விசாரணை கர்த்தனா அவங்கள வச்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம். நல்லது தான், தவறு கிடையாது. எல்லா மனிதரோட ஆலோசனைகளும் நமக்கு வேணும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் சுகம் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனை கேட்பது தவறல்ல. ஆனால் முதலாவது விசாரணை கர்த்தனா நம்முடைய வாழ்க்கையில் யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தெய்வமாம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது உன் நடைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ சில நேரம் நம்ம கடவுளையே மறந்துட்டு கடவுளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொடுக்காம மனுஷரை முக்கியப்படுத்துறவங்களா காணப்படுறோம். ஆனால் அப்படி காணப்படும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது,
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் தாவீது ராஜா சொல்றாரு. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? மனுஷருக்கு கனத்தை கொடுக்கறது தப்பு இல்லை, மனுஷருடைய ஆலோசனையை கேட்பது தவறல்ல, பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்கணும், பெரியவர்கள் நமக்கு நல்ல புத்துமதி சொல்லுவாங்க, எல்லாம் அவசியம். ஆனா முக்கியம் எது அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய நீதி, முதலாவது தேவனுடைய நாமம், முதலாவது தேவனிடத்துல நான் என்னுடைய காரியங்களை சொல்லுவேன். அது சிறிய காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், எதையும் ஆண்டுடைய கரத்துல கொடுத்து அவர்கிட்ட ஒரு வசனத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே நீங்க என்ன, நான் யாருக்கிட்ட இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை கேட்கணும், யாருடைய நடத்துதல்ல நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட வாங்கி வசனத்தை வாங்கி உறுதிப்படுத்தி கொண்டு அவர் நடத்துகிற வழியில நாம முன் செல்லும்போது சரியான நபர்களிடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு செல்வார், சரியான ஆலோசனையை தருவார். வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ரூத்தின் புத்தகத்தில் ரூத்தை ஆண்டவர் எப்படி அந்த நகோமி மூலம் ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாக வழி நடத்தினார், அப்புறம் எப்படி அவளுக்கு சரியான ஆலோசனையை கொடுக்கக்கூடிய போவாசை அவரிடத்துல போவாசுக்கு நேராக வழி நடத்தினாருங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் அவள் வந்தது கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ முதலாவது ஆண்டவரை நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் சொல்லி பழகுவோம். தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவர் நடத்தும் விதத்தில், அவர் வழிகாட்டுற விதத்தில் நம்ம முன் செல்லும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஸோ அவரை முதலாவது நம்ம வீட்டோட எல்லா காரியங்களுக்கும், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விசாரணை கர்த்தனா நாம் வைக்கணும். முதல் காரியம் அது. இரண்டாவது காரியம் அந்த வசனம் சொல்லுது, விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுடைய கையில் ஒப்புவித்தான். கொஞ்ச காரியத்தை இயேசுவானவர் கையிலையும் கொஞ்ச காரியத்தை மனுஷரோட கையிலையும் நம்ம ஒப்பு கொடுக்குறவங்களா காணப்படக்கூடாது. என்னுடைய எல்லாவற்றுக்கும் அவர் தான் அதிகாரி, என்னுடைய எல்லாவற்றுக்கும் விசாரணை கர்த்தர் அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய A to Z எல்லா காரியங்களையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து அவரோட நமக்கு சில நேரம் சகோதரனை போல ஒத்தாசை செய்ய ஒரு விசாரணை கர்த்தன் தேவைப்படும். சில நேரங்களில் நம்ம வீட்டின் காரியங்களை முன்னின்று செய்யக்கூடிய தலைவனை போன்ற ஒத்தாசை தேவைப்படும், பிள்ளைகளை போன்ற காரியம் தேவைப்படும். பணியிடங்களில் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற உதவி செய்கிற நல்ல ஆலோசனை கர்த்தர்கள் நமக்கு தேவைப்படும். ஊழிய காரியங்களில் நம்மளோடு தோள் கொடுக்கிற ஊழியர்கள் நமக்கு தேவைப்படுவாங்க. இது எல்லாவற்றுக்கும் முதலாவது ஆண்டவரை நம்ம தேடும்போது சரியான ஆட்களை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நமக்கு என்ன செய்வார், தருவார். அதுதான் தேவ ஒத்தாசை. அந்த ஒத்தாசை வேணும்னு சொன்னால் நமக்கு எல்லாவற்றையும் 100% ஆண்டுடைய கரத்தில், ஆண்டே நீங்கள் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நீங்கள் வழிநடத்துகிற தகப்பனாக இருக்கீங்க, உங்கள் கரத்தில் என்னுடைய எல்லா காரியங்களையும் என்னுடைய எதிர்காலத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், என்னுடைய பணியின் காரியத்தை உடைய கரத்தில் கொடுக்குறேன், என்னுடைய ஊழிய காரியத்தை உடைய கரத்தில் கொடுக்குறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை உடைய கரத்தில் கொடுக்குறேன். இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை அறிந்திருக்கிறேன், முற்றிலுமாக என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் மேற்கு போட்டுக்கொண்டு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வீட்டிலும் வெளியிலும் உள்ள எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ முதலாவது ஆண்டவரை விசாரணை கர்த்தனா இயேசு கிறிஸ்துவ விசாரணை கர்த்தனா மாற்றணும். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவோட கையில் நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும். இதை தான் அந்த போத்திபார் அன்று யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் கண்டு யோசேப்பை விசாரணை கர்த்தனா ஆக்கினாரு. தன் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் தனக்குரிய எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்து விட்டார். அப்படி ஒப்புவித்தது முதற்கொண்டு தான் அவருடைய வீட்டிலும் வெளியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் 6வது வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சான். யோசேப்பை குறித்து அறிந்து கொண்டான். யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சதை அப்படியே செயலுக்கு கொண்டு வந்தான். கொஞ்சத்தை மட்டும் கொடுக்கல, மொத்தத்தையும் கொடுத்தான். 100% எல்லாவற்றுக்கும் அவன் அதிகாரியாக்குனதுனால ஆசீர்வாதத்தை அனுபவிச்சான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது அவன் என்ன செய்தான் பாருங்க. 6வது வசனத்தில் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு
தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். சாப்பாடு மட்டும் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்காரு. இல்லை எனக்கு இந்த சாப்பாடு வேணும்னு வீட்டில் சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு இந்த சாப்பாடு செய்யணும்னு சொல்லி. ஏதோ பிடிச்சதை சாப்பிடணும்னு ஆசை இருக்கிற நேரத்தில் தெரியப்படுத்தி இருந்திருக்கலாம். அதை தவிர வேறொன்றை குறித்தும் அவர் விசாரியாது இருந்தார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நாமும் கூட நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டோம்னா, காரியங்களை எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டு அமைதியாக அவர் எனக்கு நலமானதை செய்வார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்றாய் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பாருங்க விசுவாசத்தோடு கூட அமைதியாய் நம்முடைய ஓட்டத்தை தொடர்றதுகளா நாம் காணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, இந்த நாட்களில் சில நேரங்களில் நாம் என்ன செஞ்சிருந்தோம்னா, ஆண்டர்கிட்ட ஒரு காரியத்தை ஏறெடுத்துட்டு அவர் செய்வாருங்க நிச்சயம் இல்லாமல் மறுபடி அவிசுவாசமான அறிக்கைகளையோ இல்லை உலக பிரகாரமான முயற்சிகளையோ செய்வதில் நம்ம அவரை முந்தி கொண்டு செயல்படுகிறவர்களாக காணப்படுதோம். ஆனால் நம்ம அப்படி செய்வது எப்படி அப்படின்னா, ஒரு விதையை விதைச்சிட்டு திரும்ப அதை முளைச்சிடுச்சான்னு தோண்டி பார்க்குறதுக்கு சமம். நம்ம திரும்ப தோண்டி பார்த்தா அந்த விதை ஜீவனை தராது, முளைக்க முடியாது. அதே போல் நம்ம நிறைய நேரம் காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுதோம். அப்படி செய்யாதபடிக்கு நின்று நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி பவுல் தன் தீமோத்தேயு நிருபத்தில் அறிக்கையிடுகிறார். நாமும் கூட அதே போல அறிக்கையிட்டு நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என்னுடைய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார், அவரிடத்துல நான் ஒப்புவிச்சிருக்கிறேன், ஆதலால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலங்களில் செய்து முடிப்பார், சிறப்பான சுதந்திரத்தை எனக்கு தந்தருள்வாருங்க. விசுவாசத்துக்கூட கூட ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரங்கிற நீரை நாம விதைக்கு பாய்க்க ஆரம்பிப்போம். அது ஏற்ற காலத்துல முளை தந்து இலை விட்டு துளிர் விட்டு பயிர் தந்து நமக்கு பலன் தரும். கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வராக. நாமும் கூட கர்த்தருடைய கரத்துல நம்மையும் நமக்குரிய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவரை ஸ்தோத்தரித்து அமர்ந்திருக்கும் போது 100க்கு 100 பலனை பெற்று நாம் மகிழ்வோம். வீட்டிலும் வெளியிலும் நமக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.